முதலில் எழுத்தலாம் ஆதி பகவன் முகச்சே உலகு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடந்த 26ஆம் தேதி உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட விஜயகாந்த் கடந்த 28ஆம் தேதி அதிகாலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனால் தமிழகமே இப்போது சோகத்தில் ஆழ்ந்துள்ளது. ஆனால் கேப்டன் கடந்த சில வருடங்களாகவே உயிர் போகும் அளவுக்கு வேதனையை அனுபவித்திருக்கிறார் என்ற விஷயம் அவருடைய இறப்புக்கு பின் ஒவ்வொன்றாக வெளிவருகிறது. உடல்நலம் சரியில்லாத விஜயகாந்த் ஊசி, மருந்து, மாத்திரை என்று சில வருடங்களாகவே படாத பாடுபட்டுள்ளார். கடந்த 2016ஆம் ஆண்டிற்கு பிறகு சிங்கம் போல் சீறிக்கொண்டிருக்கும் பழைய விஜயகாந்தை பார்க்க முடியவில்லை. நிற்பது, நடப்பது, பேசுவதில் கூட தடுமாற்றம் ஏற்பட்டது. அதிலும் சில மாதங்களாகவே தொண்டர்களுக்கு வெறும் கை அசைவை மட்டுமே காட்டுகிறார். எதிர்க்கட்சி தலைவராக சட்டசபையில் இடிபோல் முழக்கமிட்ட விஜயகாந்த் இப்போது பேச முடியாமல் வீல்சேரில் முடங்கி கிடப்பதை பார்த்து ரசிகர்கள் கலங்கி போனார்கள். நாளுக்கு நாள் இவருடைய உடல்நிலையும் மோசமானது. கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் காலில் வீக்கம் ஏற்பட்டு இரத்த ஓட்டம் சீராக இல்லை என்று மருத்துவர்களின் ஆலோசனையின் பேரில் இவரது காலில் இருந்த 3 விரல்கள் அகற்றப்பட்டது. இவருக்கு சுகர் இருப்பதால் காலில் உள்ள விரல் பகுதியில் இரத்த ஓட்டம் சீராக இல்லாததால் விரலை அகற்றியதாகவும் அறிக்கை வெளியிட்டனர். தொடர்ந்து ஊசி, மருந்து, மாத்திரையால் தான் காலத்தை தள்ளினார். கடைசியில் சுத்தமாக மூச்சுவிட முடியாமல் அவதிப்பட்ட கேப்டன் கடைசியாக தன்னுடைய இறுதி மூச்சை விட்டார். இவருடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்ட தொண்டர்களும் ரசிகர்களும் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் போலவே நல்லவரை இழந்து விட்டோமே என்று கதறி அழுகின்றனர். விஜயகாந்தின் மறைவு ஈடு செய்ய முடியாத இழப்பு. அவருடைய உடல்நிலை மட்டும் ஒத்துழைத்திருந்தால் அரசியலிலும் சினிமாவிலும் இன்னும் நிறையவே சாதித்திருப்பார். மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.